வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் நான் எதை பற்றி கதைக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னால், என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். உங்கள்கிட்ட நான் புதுசாக நான் எதையுமே கதைக்க போகிறது இல்லை. நான் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எனக்கு நடந்த சில விஷயங்கள்லேருந்து நான் லேர்ன் பண்ணி கொண்ட விஷயம், நான் என்னத்தை கற்றுக்கொண்டு நான் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். இந்த கோபம் அப்படின்னு ஒன்று இருக்குது தானே, இந்த ஆங்கர் இஷ்யூ, இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை ஹேண்டில் பண்ணாத விதத்தில் இதை எப்படி எங்களுக்கு ஒரு பாதகமான செயலாக மாறும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். சரியா? முதலாவது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கல உங்களுக்கு கோபம் வருமாக இருப்பின், சரியா, கோபம் வருமாக இருப்பின் எங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். இது உங்களுக்கு நான் சொல்கிறனோ இல்லையோ, இது எனக்கே நான் சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏனென்னா அது எனக்கு தேவையான ஒரு விஷயம், ஸோ நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அப்போ முதலாவது, இப்படியான கோபங்கள் வரையக்குள்ள முதலாவது எங்களுக்கு டென்ஷன் ஆகும். சரியா? மண்டைக்குள்ள நிறைய அழுத்தம் ஏற்படும், ப்ரெஷர் கூடும், நிறைய அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. கத்துவோம். ஏன்னா அதை என்னால் பொறுக்க முடியாது. கோபண்டாயின் ஒரு விஷயத்துல இருந்து வர ஒரு விதமான வெளிப்பாடு தானே அந்த வெளிப்பாடு. அப்போ என்ன நடக்கும்? கத்துவோம், டென்ஷன் ஆகும். இதனால் நாங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அந்த கோபத்தை யார்கிட்ட திணிக்கிறதுன்னு தெரியாமல் யாரை பார்த்தாலுமே கத்த தொடங்குவோம். இப்போ கோபம் ஒன்று இருக்கும்போது யாராவது சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்க. அப்போ நான் கண்டிப்பாக கத்துவோம். ஸோ கத்துவோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மொழி நடைகள் மாற வலிக்கட்டுரும். சரியா? மொழி நடைகள் மாறும். என்ன கதைக்க வந்தோம்ன்றதே மறந்து ஏதோ எல்லாம் கதைக்க வலிக்கட்டுருவோம். யார்கிட்ட என்ன கதைக்கிறோம்னு தெரியாது. ஏனென்றால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு இஷ்யூ. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். மற்றது எந்த பிரச்சனைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே கோபம் ஒரு சொல்யூஷனாக மாறாது அப்படின்றது நல்லா லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். சரியாக லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்காக என்னென்னு சொல்கிறது, கோபப்படாமல் இருந்தால் போல் சில விஷயங்கள் சரியானதாகவும் இருக்காது, அல்லது பிழையான விஷயமாகவும் இருக்குமான்னு தெரியாது. சரியா? வரும். ஏனென்றால் இப்போ அந்த வர்ற இடங்கள் என்னென்னு சொன்னால், உங்களை பற்றியான கதைகள், அதாவது உங்களை கோபம் ஏற்றுற மாதிரி. சில பேர் இல்லாத விடயங்களை கதைக்கும் போது கண்டிப்பாக கோபம் வரும். அல்லது என்ன நடந்தன்னே தெரியாது, ஆனால் சில பேர் ஜட்ஜ் பண்ண விரும்பின பாருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கோம், ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கோம்னு தெரியாது, ஆனால் சொல்ல விரும்பினோம், கருத்து கதைக்க பேச விரும்பினோம். உங்களுக்கு நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் எல்லாம் சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வரும். என்ன டே, உனக்கு எதுவுமே தெரியாதுமா, அப்புறம் எப்படி அந்த இப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்வோம்? கத்துவோம், பேசுவோம். எங்களுடைய வெளிப்பாடு தானே. இப்போ மனதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கும், நீங்கள் எப்படி இப்படி ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நேரங்களில் வரும். அடுத்தது உங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத நேரங்களில், அதாவது எங்களுக்கு முக்கியமானவர்கள், உடன்பிறப்புகள் அண்டு எங்களோட சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக நண்பர்கள், இப்படியானவர்கள் என்ன செய்யணும், ஒரு விஷயம் என்ன நடக்கல உங்களை புரிந்து கொள்ளணும். இவ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பா, என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சு கொண்டிருக்கணும். ஆனால் அவர்களும் உங்களை புரிஞ்சு கொள்ளாத இடத்து உங்களுக்கு கோபம் வரும். ஸோ இப்போ இதை இப்போ நான் ஈஸியாக சொல்லலாம். இதை ஈஸியாகவே நான் ஹேண்டில் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது, ஹேண்டில் பண்ண இயலாது. அந்த டைமில் எங்களால் ஹேண்டில் பண்ண இயலாது. ஸோ கத்துவம், பேசிக்கொண்டு இது நீ இப்போ கதைக்க தேவையில்லை, அப்படி இப்படி இது எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கொள்கிறேன், அது இதுன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிற டென்ஷனை இன்னொரு ஆள் எழுத்துடிச்சு அவங்களோட புதுசாக ஒரு டென்ஷனை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் அதை பழகி கொண்ட நாள் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது கோபம் வந்ததுன்னு சொன்னால், அந்த கோபம் வர்றதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி கண்டறியணும். சரியா? என்ன இந்த விஷயம் என்ன கோவப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கண்டறியணும். அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதை நான் நெக்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸுக்கோ 48 ஹவர்ஸுக்கோ நான் அதை பார்க்க மாட்டேன். அதை பற்றி யோசிக்க மாட்டேன், திங்க் பண்ண மாட்டேன். இதுக்காக நான் போயிட்டு ஆர்கியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் எங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். ஏனெண்டா
இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அமைதியாக இருக்கேக்கில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் விளங்கும். மேபி அவங்க சொல்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வர கோவத்தில் என்னவா இருக்கும், தப்பாக தான் போகும். பிள்ளையாத்தான் நாங்கள் விளங்கி கொள்வோம். ஆனால் வந்து நாங்கள் அமைதியாக இருந்து ஆறாமல் இருந்து யோசிக்கும் போது அது சரியாக இருக்குது. ஓ மேபி அவங்க இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருப்பாங்களோ, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு தோணும். ஸோ இதே அந்த டைமில் நாங்கள் கத்தினா அது இன்னொரு ஆர்கியூமெண்ட்டுக்கு எங்களை இழுத்து கொண்டு போகும். ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் கஷ்டம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பிரச்சனைன்னு யோசிக்கணும். அப்புறம் அதை வேறு எந்த வழியால் சார்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடணும். அதுக்கு பிறகு இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். மேபி அது வந்து நீங்கள் மைண்டுக்கு எடுக்கவே தேவையில்லாத ஒரு இஷ்யூவாக கூட இருக்கலாம். அதை அப்படியே நாங்கள் விட்டுடலாம். ஸோ 1 மினிட் நீங்கள் கோவப்படுறதால உங்களுடைய லைஃபே ரூயின் ஆகிடும் உண்மையிலேயே. ஏனெண்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பட் அந்த கோபம் போயிடும். கோபம் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனால் கோபத்துக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து பண்ணதை வந்து யோசித்து பார்த்துருந்தா, ஐயோ இப்படி பண்ணியிருக்க வேணாமே, பேசாமல் இருந்துக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணதால் வந்து என்ன ஆகும்னா பேக் ஃபயர் எங்களுக்கு தான் ஆகும். நாம் மறுபடியும் அதுக்கு பிறகு வரதை வந்து நாம் வந்து சார்ட் அவுட் பண்ண யோசிச்சு கொண்டிருப்போம். அதுக்கு அந்த டைமில் அமைதியாக காமாக இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை விட்டுருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் தோணும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்களும் கோவப்பட்டவராக இருந்து இந்த கோவப்படாத சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள்.